வணக்கம். நலம் நலமறியவா. எங்க அம்மாவுக்கு உடம்பு பரவாயில்லை. அடுத்த வெள்ளிக்கிழமை ராமுவுக்கு கல்யாணம். நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று அம்மா விரும்புகிறார்கள். அதே ஒரு எனக்கும் பொண்ணு பார்த்தாச்சா? அருண், உங்களுக்கு கல்யாணமா? ஆமா. பொண்ணு பேரு விஜயாவா? ஏ கமலா, இல்லடி, ஏ கமலா. என்னடி இது பைத்தியக்காரத்தனம்? என் கல்யாணம் நடக்காதுக்காக. ஓ, வழக்கம் போல இந்த தடவையும் மாப்பிள்ளை வீட்டார் போட்ட நகையை தூக்கிட்டு உங்க அப்பா சீட்டாட போயிட்டாரா? ஆமாக்கா, அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்து. தப்பு, வா என்னோட. எனக்கு போடுங்கடா. உங்ககிட்ட தான் காசு இருந்து போச்சு. சும்மா ஆட்டத்தை பார்த்துட்டு பிச்சைக்கார பசங்களா. ஆளுக்கு 10 ரூபாய் தாள ஜோபுல வச்சுக்கிட்டு பந்தாவா பண்றீங்க? உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சாலும் இதுக்கு ஈடாகுமாடா? இத வச்சுக்கிட்டு எனக்கு சீட்டை போடுங்கடா. போடுங்கடா, போடுங்கடா. என்ன இது? ஆமாண்ண, அதுல ஒண்ணு தப்பு இல்ல. கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி யாருக்குமே உதவாம போறதை விட பெற்ற தகப்பனுக்கு உதவட்டுமே தான் இவளை காப்பாத்தி கொண்டாங்க. தற்கொலையா? நம்ம மான மரியாதையெல்லாம் என்னமா ஆகிறது? மானம் மரியாதைங்கிற வார்த்தையெல்லாம் கூட உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? அப்படி இருந்தா இப்படி செய்வீங்களா? அண்ணன், ஊரார் வீட்டு நகையை தோத்தா பதில் சொல்லணும். பெத்த பொண்ணு கேள்வியே இல்ல. ஐயோ விஜயா, சத்தியமா சொல்றேன், இனிமே சீட்டை தொட மாட்டேன், சீட்டை தொட மாட்டேன். அண்ணே, இது நீங்க செஞ்சு கொடுக்கிற 3வது சத்தியம். விஜயா, தற்கொலை பண்ணிக்க தண்ணியில விளையாடுறவங்கள கூட 3 தடவை மேல அனுப்பி அவங்க பிழைக்க சந்தர்ப்பம் கொடுக்குது இயற்கை. அப்பவும் பிழைக்கலனாதான் உயிரை பிடிச்சிடுது. நீதான் 3வது தடவையா நல்ல வேளையா என்ன வந்து காப்பாத்திட்டியே. விஜயா, இனிமே சூதாட்டங்கிற அந்த கிணத்துல சத்தியமா விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். இந்தம்மா நகை. கமலா, கவலைப்படாத, நிச்சயமா உன் கல்யாணம் நடக்கும். அக்கா, கண்ணு மட்டும் மருந்து எங்க சின்ன எஜமானா எஜமான் தான். யாரு கிட்ட நெருங்கி ஆமா, நான் உங்களோட பேச மாட்டேங்க. ஏன் ராமு? இல்ல, நீங்க என்ன வேணா நினைச்சுங்க, நான் உங்களோட பேச மாட்டேங்க. ராமு, விஷயத்தை சொல்லு. ராமு, என் கல்யாணத்துக்கு தாலி கட்டுற வரைக்கும் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க என் எதிர்கால பொண்டாட்டி. அவளை கூட பாவம். நீங்க வருவீங்க வருவீங்கன்னு வாச பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. என்னமா சொன்னீங்களா பெருசா போன்ல? வேர்டு இஸ் a word. வந்தீங்களா? டேய், வருத்தப்படாத. வர முடியல. உங்களுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய பரிசு வாடா, நீங்க எடுத்து பாக்கெட்ல போடுங்க. கமா டேக் இட். பரிசு தான். நான் ஒண்ணு உங்களை எதிர்பார்க்கல, தெரியுமா? சீக்கிரம் ராமு. டேய் கமா. ராமு, இந்த வாட்ச் உன் கைக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்னங்க, இதை விட அந்த பொண்ணு அழகா இருக்குங்க. பொண்டாட்டியா? இல்ல, உங்களுக்காக உங்க அம்மா பாத்துருக்காங்களா அந்த பொண்ணுங்க. அருண், அம்மா என்னடா இப்படி இழந்து போயிருக்கிற? இல்லையே, நான் ரொம்ப நல்லா தானே இருக்கேன். அம்மா, உங்க கண்ணுக்கு அந்த மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பட்டணத்துல கண்டெடுத்தா கண்டது சாப்பிட்டுருப்பாரு. இப்பதான் வந்துட்டாருல்ல, உங்க கையால ஒரு 4 நாளைக்கு ஆக்கி போட்டீங்கன்னா உடம்பு புஷ்டுன்னு ஆயிடுங்க. என்னடா அது? இவர் வாங்கி கொடுத்ததுங்க. கலப்பா வந்திருப்பாரு. நான் வெந்நீர் விளாவுறேன், குளிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் 2 பேரும் நிம்மதியா உட்காந்து பேசுங்க. ஏன்னா தண்ணி போட்டா ஒண்ணும் ஆகாத. வாட்டர் ப்ரூஃப். ஒன்னா சார் தான். அம்மா பரவாயில்லையே, ராமு இப்பெல்லாம் ரொம்ப பொறுப்பா இருக்கானே. தெரியுது இல்ல? இப்ப வந்தது 2 நாளைக்கு முன்னால வந்திருந்தேனா அவன் கல்யாணத்திலையும் கலந்துருக்கலாம்ல. எங்கம்மா வர முடியுது? பிசினஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை.
என்னால வர முடியல. வந்திருந்தா நான் உனக்கு பார்த்து வச்சிருந்த பொண்ணையும் பார்த்திருக்கலாம். உன் கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணிருக்கலாம்ல. இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள கல்யாணமா? வேண்டாம். டேய், உனக்கு மனைவி தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு மருமக கண்டிப்பா தேவை. ஏன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த குடும்ப பாரத்தை என் தலையிலேயே சுமந்துகிட்டு இருக்கிறது? இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்துட்டான்னா அவகிட்ட அந்த குடும்ப பொறுப்பையும் உங்ககிட்ட சொத்து சுகத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் இப்படி காசி ராமேஸ்வரம் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இருக்காதப்பா. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த சொத்து சுகம் இதெல்லாம் நீங்க உயிரோட இருக்க வரைக்கும் உங்க பேர்ல தான் இருக்கும். அறிவிருக்காடா உனக்கு? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்த பிறகு என்கிட்ட நீ கை நீட்டி காசு கேட்டுக்கிட்டு இருந்தேனா உன் கௌரவம் என்ன ஆகுது சொல்லுடா. அதுவும் சரிதான், நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, நான் மாத்த விரும்பல. ரொம்ப சரிப்பா. அவங்களே பொண்ணை பார்க்க ஏற்பாடு செய்வாங்க. ராமு, ராமு. யாரும் வேண்டாம், இங்க விலாசத்தை கொடுங்க, நானே போய் பார்த்து வரேன். அம்மா, சொல்லாம திடீர்னு போனாதான் அந்த பொண்ணோட உண்மையான அழக பார்க்க முடியும். இல்ல குருட்டு பொண்ணை கூட அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி உங்களை ஏமாச்சிருவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல. அப்பா கூட எனக்கு தெரியாம தான் என்ன பார்த்துட்டு போனாங்க. அம்மா, அப்பா போன பிள்ளை அந்த உரிமை எனக்கு இல்லையா? இங்க விலாசத்தை கொடுமா, இப்பவே பார்த்துட்டு வரேன். கொடுங்கம்மா, கொடுங்கம்மா. பேரு விஜயா, 3ஆம் நம்பர் வீடு, முருகன் கோயில் தெருவு, ஆத்தூர் கிராமம். அதான் உன்ன பாக்குறேன். கண்ண எப்படி இருக்க? அத துவச்சுத்தானே சொல்ல முடியும். இப்படியா கைய? மரியாதையா போயிடு, இல்ல தொட்ட கைய விட்டுடுவேன். நானும் தொட்டதை விட்டதில்ல. வாடி. எப்படியா இருக்கு? என்னமா இந்த ஆளு கைய பிடிச்சிட்டு கலாட்டா பண்ணானே? அப்படியா? டேய், இவனை தென்னை மரத்துல கட்டிக்கடா. சரியான தண்டனை கொடுப்போம். வேடானே, போலீஸ்ல ஒப்படைச்சிருவோம். அவங்க கொடுப்பாங்க தண்டனை. யாரையும் பார்க்க விரும்பல. என்னப்பா, பெத்த தாய பார்க்க மாட்டேன்னு இப்படியா பிடிவாதம் பண்றது? ஆமா, தயவு பண்ணி யாரும் என்ன தொந்தரவு என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு ஒரே ஒரு பிள்ளைன்னு என்ன தவறு செய்தாலும் தண்டிக்காம விடுறீங்க. வருங்காலத்துல அவன் வாழ்க்கையே பாழாயிடும் எத்தனையோ முறை எடுத்து சொன்னீங்க. அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படிங்க?
ஐயாவுக்கு என்ன ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. 2 மாசம் தானுங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வந்துருவாருங்க. நான் அதுக்காக அழுகல ராமு. அருளை பார்த்து ஜெயிலுக்கு போயிருந்தேன். அவன் என்ன பார்க்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டாப்பா. அதுக்கு தான் அழுகுறேன். அது வேற ஒண்ணும் இருக்காதுங்க. தப்பு பண்ணிட்டு எப்படி அம்மா முகத்துல முடிக்கிறதுன்னு வெட்கப்பட்டுக்கிட்டு தான் ஐயா அப்படி சொல்லியிருக்கோம். ஆமாமா, எனக்கும் அப்படித்தான் தோணுது.